பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் ஒரு பிரமாதமான ஒரு காட்சியை பார்க்குறோம். ஊட்டினாலே ரொம்ப அழகு தாங்க. ஊட்டியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் எமரால்டு போகிற பாதை. ரொம்ப அருமையான ஒரு இடம், இயற்கையின் எழில் மிகவும் அழகான ஒரு இடம். பாருங்க, பசுமையான டீ எஸ்டேட் எவ்வளோ அற்புதமாக இருக்கு இல்லைங்களா? மிகுந்த எழில் கொஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டீ தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட மனிதனை படைக்கும்போது ஏதேன் தோட்டத்தை அங்கே வைத்து அதில் மனிதனை வைத்தார். மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய செழுமையை அனுபவிக்க முடியாதபடிக்கு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தது. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காரியம்! ஒரு பாவம் தான். அந்த பாவம்னா என்ன? கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ பாவம் என்பது என்ன என்பது பார்க்கும்போது, மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்கிறான். பாவத்தின் விளைவு மரணமாய் போய்விட்டது. எவ்வளோ அந்த கேடு இல்லைங்களா? ஆகவே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் எவனும் பாவம் செய்கிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அதற்காக தாங்க 10 கட்டளையை ஆண்டவர் தரார். அப்போ அந்த 10 கட்டளையை ஆண்டவர் தரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதன்படி நடக்கும்போது அந்த ஏதேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்குள்ளார வந்துடுதான். நம்முடைய இதயமே ஒரு பசுமையான ஒரு வேதமாய், ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்கோ, பச்சை பசேர்னு செழிப்பா இருக்கு பார்த்தீங்களா, அந்த செழிப்பான வேதமாய் நம்முடைய இதயமே மாறுமா. எவ்வளோ பெரிய விஷயம்! ஆகவே இந்த இதயத்திலிருந்து கனிகள் புறப்படும். இந்த இதயத்திலிருந்து ஜீவ நீருள்ள ஊற்றுகள் அது புறப்படும். இந்த இதயத்திலிருந்து செழுமை புறப்படும். இந்த இதயத்திலிருந்து நறுமண வாசனை, அறிகிறதான அறிவு, அந்த அறிவு என்கிறதான நறுமண வாசனை அது புறப்பட வரும். எத்தனை காரியம் இருக்கிறது! ஆகவே நம்முடைய இதயத்தை மாற்றுவதற்கு இந்த இதயத்தில் உன்னதமான தேவனுடைய பிரமாணத்தை நாம் எழுதி கொண்டோம் என்று சொன்னால், இந்த இதயமே செழிப்பான தோட்டமாய், ஏன் இன்னுமாய் சொல்லப்போனால் ஏதேன் தோட்டம் இன்னைக்கு பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தின் வாயிலாக நாம் ஏதேன் தோட்டத்தை பார்க்கலாமே.